வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே காமெடியா தான் போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் லைட்டா த்ரில்லர் படமா மாத்துவாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்னு நான் சொல்லுவேன். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. திலீப் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட பேரு பிரின்ஸ் அப்படின்றது. குடும்பத்துல மூத்தவரா இருப்பாரு. இவரை தாண்டி 2 தம்பிங்க இருப்பாங்க. அந்த 2 தம்பிங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருது போல. இன்னைக்குதான் எனக்கு கல்யாணம், இந்த நாளை நான் எப்படி ஓட்ட போறேனே தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க அவரையும் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து கதையில என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவருக்கு 2 தம்பிங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுல சின்ன தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். 2 பசங்க வேற இருக்காங்க. லவ்வா இருக்கும், அதனால தான் சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இப்பயாவது ஹீரோக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நடு பையனுக்கு கல்யாணம் பண்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு பெருசா பொண்ணுங்க செட் ஆக மாட்டாங்க. ஆனா நடு பையனுக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிருக்காங்க. பேசி முடிச்சிடலான்ற மாதிரி அந்த ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. சரி, தம்பிங்க 2 பேருமே நல்ல வேலையில இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. தம்பிங்க 2 பேருக்குமே ப்ராப்பரா வேலை எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா ஹீரோ மட்டும் தான் இந்த குடும்பத்துல சம்பாரிச்சிட்டு இருக்காரு. தம்பிங்களையும் சேர்த்து இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பெருசா காசு பணம் எதுவுமே சம்பாதிக்காம தான் இருக்காரு. குடும்பத்தையும் ஹீரோ தானே ரன் பண்ணிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஹீரோவை கொஞ்சம் நக்கல் பண்றாங்க. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, அப்புறம் ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நோக்கடிக்கிறாங்க. நடு தம்பியோட கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கான செலவு எல்லாத்தையும் இவர் பாக்குறாரு. நிறைய வேலைகள் இருக்கும்ல, அந்த வேலைகள் எல்லாத்தையும் இவர் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நாளெல்லாம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லபடியா 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருது. இவருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 ரூம் தான் இருக்கும். ஏற்கனவே தம்பி ஒரு ரூமை எடுத்திருப்பான். இப்ப நடு தம்பிக்கு ஒரு ரூம் தேவையில்ல, அதனால நடு தம்பிக்கு இவரோட ரூமை தந்துடுறாரு. இவர் இன்னைக்கு பேரண்ட்ஸ் கூட தான் படுக்கணும்ன்ற மாதிரி வந்து படுக்கிறாரு. அம்மா பயங்கரமா கொரட்டை விடுறாங்க. இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னப்பா கொரட்டை சத்தம் கேக்குதா, இத்தனை வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் யோசிச்சு பாருன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் கொரட்டை விடுறாரு. அடப்பாவுமே 2 பேருமே கொரட்டை விடுறாங்களேன்ற மாதிரி ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. இங்கதான் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சஃபியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட கடையில ஹவுஸ் கிளீனிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய துணி கடை தான் வச்சிருக்காரு. துணி கடைன்னு சொல்ல முடியாது, கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்கல்ல, அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரியே நீங்க தைக்கலன்ற மாதிரி ஒரு பொண்ணு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம தச்சு தரலாம்னு முடிவு பண்றாரு. எனக்கு 1/2 மணி நேரம் மட்டும் டைம் தாங்கன்ற மாதிரி 1/2 மணி நேரத்துல இவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இவர் வேலையில ரொம்ப கெட்டிக்காரரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. சஃபியான்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னல, இவரை தம்பி மாதிரி தான் பாப்பாங்க. சீக்கிரமா இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பொண்ணை இன்ட்ரோலாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா எந்த ஒரு பொண்ணுமே ஹீரோக்கு செட் ஆகல. ஹீரோ ஓல்டு ஃபேஷன் ஆளா இருப்பாரு. ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்களாம் பாய் பெஸ்டி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இவருக்கு சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. இல்லக்கா எனக்கு இதெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. இப்படியே இருந்தா எப்படி கல்யாணம் பண்றது, சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்க. சஃபியா சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த ஹோட்டலா இருக்கும். ஹீரோ எப்பவுமே சாப்பிடுறதுக்காக இங்க தான் வருவாரு. ஷில்பான்ற ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத இந்த சஃபியா கவனிக்கிறாங்க. இந்த வயசுல உனக்கு பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட தம்பி ஒருத்தனுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போக போறேன், வரும்போது பேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான். பேக் கூட அவன் வாங்க மாட்டான், என்னதான் வாங்க சொல்லுவான் போலன்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் வீட்டுக்கு வரும்போது தம்பிக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு, இவன் ஊருக்கு போறதுனால இப்படி பண்றீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் கிடையாது, உன் தம்பியோட ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா, அந்த நல்ல விஷயத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா கல்யாணம் முடிஞ்சு முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்காகடா இப்படி பண்ண, இப்ப அடுத்த செலவுக்கு நான் காசெல்லாம் ஏற்பாடு பண்ணுமா, அண்ணன் மேல கொஞ்சமாவது இறக்கப்பட்டு எனக்கு கேப் கொடுங்கடான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சாரின்ற மாதிரிலாம் இந்த தம்பி சொல்லிட்டு இருக்கான். சரி விடுடா, குழந்தை பிறக்கிறது நல்லது தானே, நான் எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, நீயும் வெளிநாட்டு வேலைக்கு வேற போக போறல்ல, பாதி செலவை நீயும் பாத்துக்கோ, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா தம்பி இருக்காருல, இல்லன்னு நான் வெளிநாட்டுக்கு போற பிளானை கேன்சல் பண்ணிட்டேன், இப்ப அங்க நிலவரம்லாம் சரியில்லையான்ற மாதிரி சொல்றாரு. எது பிளானை கேன்சல் பண்ணிட்டியான்ற மாதிரி பிரின்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல,
தம்பியும் தம்பி ஒய்ஃபும் படுக்க போறாங்க, நீ நம்ம ரூமுக்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பி இவங்க கூட தான் படுக்கணுமான்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. வேற வழியே இல்லாம அந்த ரூமுக்கு போய் படுக்கிறாரு. வீட்டுல ஹீரோவால நிம்மதியா தூங்க கூட முடியல. ஹீரோ பெங்களூர்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காரு. எல்லாம் செட் ஆகி வந்துட்டா நம்ம பெங்களூருக்கு கிளம்பி போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது விஷயமா பேங்க்ல மேனேஜர் கிட்ட அடிக்கடி பேசுறதுக்காக போறாரு. அந்த மாதிரிதான் இப்பயும் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஆனான்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவரை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு சிரிக்கிறாரு. ஆனா புதுசா இந்த பேங்க்ல ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நீ போய் வேலையை பாருமா, சாருக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சு தந்துருன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு போறாங்க. இவருக்கான வேலையை பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு பண்ண தெரிய மாட்டேங்குது. ஹீரோ அடிக்கடி வரவருன்றதுனால அந்த வேலையை பத்தி இவருக்கே தெரியுது. இந்த மாதிரி பண்ணா அந்த வேலை முடிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனாவோட அம்மா பேரு ஜெசி அப்படின்றது. அவங்களுமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. பயங்கரமா பசிக்குது, இப்பதான் ட்ரெயின்ல வந்து இறங்கணும், பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கும் சஃபியாவோட ஹோட்டலை பத்தி தோணுது. அந்த இடத்துல நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே சாப்பிடுற டைம் தான், அதனால இவங்க கூட சாப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. இவர் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறத அந்த சஃபியா கவனிக்கிறாங்க. பரவாயில்லையே, நல்ல பொண்ணா பிடிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் லைட்டா இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டு அம்மா போற மாதிரி பிளான் போல, ஏதாவது நல்ல ஹாஸ்டல் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இங்க இருக்க சஃபியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சஃபியா இருக்காங்கல்ல, சாருக்கு தெரியாத ஹாஸ்டலே இல்ல, நிறைய ஹாஸ்டல் சாருக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு ஹாஸ்டலை காட்டுற மாதிரி கூட்டு போய் பழகுன்ற மாதிரிலாம் இந்த அக்கா புரிய வைக்கிறாங்க. இவருமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹாஸ்டலுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அங்க கேரண்டி கையெழுத்து போட சொல்றாங்க. இவருமே கையெழுத்தெல்லாம் போட்டுறாரு. இந்த ஆனாவை ஹீரோக்கு பிடிச்சிருச்சு பாத்தீங்களா, அதனால ஹீரோவை இவங்களை டிராப் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இவர் கடையில வேலை பார்க்குற கேக்கேவும் யாருப்பா வரைஞ்சிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் யாரும் இல்லன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. அப்ப சஃபியாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் ஆனாவும் இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணை தான் வரைஞ்சிருக்காருன்றத கேக்கேன்றவரு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சார் நான் புதுசுன்றதுனால மத்தவங்க அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும், ட்ரைனிங்காக உங்க அக்கௌண்ட்டை தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி ஒரு புது பொண்ணு கிட்ட மேனேஜ் பண்ற ஒர்க் எல்லாம் தரதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருல, சரி எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களுமே நம்பர் தாங்கன்ற மாதிரி வாங்கிட்டு போறாங்க. இதை பாக்குற கேக்கேவும் சரி சஃபியாவும் சரி இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணிருன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயம் பண்றாரு. நடுவுல அந்த பொண்ணோட அம்மா பாக்குறதுக்காக வராங்க. இவங்க வெளியே போகும் போதெல்லாம் அந்த அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கு மேக்கப்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வருங்கால மாமியாருன்றதுனால பயங்கரமா இவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுறாரு. அந்த அம்மாவும் சந்தோஷம்லாம் படுறாங்க. எப்பவுமே ஆனா இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாக்கும் நம்மள பிடிச்சிருக்க போலன்னு யோசிக்கிறாரு. போன் மூலியமா லவ்வ சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி முத்தம் கொடுத்துட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப நைட் நேரம் போன் கால் வருது. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் வருது. பொண்ணுக்கு போன் மூலியமா செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்கியாமே, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு கிளம்பி வான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா கேக்கேவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்ற மாதிரி கேக்கேவா இவரை உள்ள கூட்டு வந்துடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒரு பொண்ணு கிட்ட எப்பெல்லாம் உனக்கு பேச தோணுச்சுன்ற மாதிரி கோவப்படுறாரு. உன்னோட மேட்ரிமோனி ப்ரொஃபைலை வச்சு இப்படி பேசியிருக்கேன்னு சொல்றாரு. இது மேட்ரிமோனி ப்ரொஃபைலா, அதை நான் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றாரு. பொய் சொல்லாதன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு அடிக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ ப்ரொஃபைலை யூஸ் பண்ணாம தானே இருக்க, என்கிட்ட பாஸ்வேர்டை தாப்பான்ற மாதிரி அந்த கேக்கே கேட்டிருப்பாரு. இவர் கேக்கே கிட்ட தந்திருப்பாரு. ஆக்சுவலா கேக்கே தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. ஹீரோவோட ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி இந்த கேக்கே தான் பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அதுல ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போல. அடா பாவி, நீ பண்ண வேலை தானா அப்படின்ற மாதிரி கேக்கேவை முறைச்சு பாக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அடிக்க வராருல, இவர் கேக்கேக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்கன்ற மாதிரி கேக்கே சொல்றாரு. உங்களை பார்த்தா டீசென்டான ஆள் மாதிரி தெரியுது, இவங்க கூட எல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க, முதல்ல அதை கட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறாரு. வெளியே வந்தோன்னா ஹீரோவும் கேக்கேவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து கால் வருது. ஒருவேளை பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்ல போறா போலன்ற மாதிரி இவருமே போன் எடுக்கிறாரு. அவங்க இருக்காங்கல்ல, நீங்க அன்னைக்கு என்ன பேசுனீங்கன்னே புரியல, ஆக்சுவலா என்ன சொன்னீங்க, ட்ரெயின் சத்தத்துல கேட்கலன்னு சொல்றாங்க. அப்பதான் பின்னாடி ட்ரெயின் போனது இவருக்கு ஞாபகம் வருது. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும், நீங்க கிளம்பி வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவள் லவ்வ சொல்ல போறா போலன்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. கஃபேக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் ஃப்ரெண்டையும் கூட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்காங்கல்ல, அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அம்மா முன்னாடி வச்சு கல்யாணத்தையே பிக்ஸ் பண்ண போறா போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. தனியா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே கூட போறதுக்காக எந்திரிக்கிறாரு. நீங்க எதுக்காக எந்திரிக்கிறீங்க, நீங்களும் அம்மாவும் பேசிக்கோங்க, நானும் கேகே சாரும் தள்ளி போறேன்ற மாதிரி அந்த பொண்ணு மட்டும் போறாங்க.
இது அம்மா கிட்ட பேசணுமான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அம்மா வேற இவரை பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவர் ஆனாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா ஜெசி தான் அந்த விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. இவர் ஆனாவை பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் ஜெசி அவங்கள பார்த்து சிரிக்கிறதா நினைச்சிருப்பாங்க. இவர் ஆனாவை எப்படி லவ் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஜெசி இவரை லவ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அந்த ஜெசி கையை கொடுக்க வராங்க. ஆனா இவர் இருக்கார்ல மம்மின்ற மாதிரி அவங்களுக்கு கையை கொடுக்கறாரு. சோ வேணான்ற மாதிரி அவங்கள சொல்லி அனுப்பிடுறாருன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருந்து நான் ஏன் சார் ஜெசியை லவ் பண்ணன்ற மாதிரி சிம்பு சொல்லுவாரு பாத்தீங்களா. பார்ல அந்த டைலாக் ஓடிட்டு இருக்கு. முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்கடான்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. ஏன்னா இப்பதானே அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால தான் இப்படி கோவப்பட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணை செட் ஆக மாட்டா, நான் இதுக்கப்புறம் ட்ரையே பண்ண போறது இல்லைன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. ரெண்டாவது தம்பியோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப உங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைமே வந்துருது போல. நடுவுல ஒரு 10 மாசம் ஓடினதை நமக்கு காட்டுறாங்க. இப்ப குழந்தை பிறந்துட்டா செலவுலாம் வரும் பாத்தீங்களா. அது எல்லாத்தையும் இவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி மேட்ரிமோனில இருந்து இவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. பேசலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி அக்செப்ட் பண்ணுவோன்ற மாதிரி இவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. இப்ப காலையில சமயம் சாட் பண்றாங்க. இவருமே பதிலுக்கு சாட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரைவசியா இருக்கணும்ன்றதுக்காக இவருமே பப்ளிக்ல இருக்க ஒரு பாத்ரூம்க்கு வந்துடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல கதவு கூட இல்ல. முட்டு கொடுத்து இருக்கலான்ற மாதிரி இவரை முட்டு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாரு. நான் பொண்ணு இல்ல பொண்ணோட ஆன்டின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவரோட முகமே மாறிடுது. அந்த பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்றா. பக்கத்துல இருக்க ஃப்ளவர் கார்டனுக்கு வந்தீங்கன்னா மீட் பண்ணி பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் கே கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு வயசு 24ன்னு சொல்ற. அதே மாதிரி ப்ரொஃபைல்ல போட்டோ கூட போடாம இருக்கா. கண்டிப்பா அது ஃபேக் ப்ரொஃபைலா இருக்க வாய்ப்பு இருக்கு. போகாதன்ற மாதிரிலாம் கே சொல்றாரு. அதை மீறிய இவர் இருக்கார்ல பாக்குறதுக்காக வராரு. முதல்ல ஆன்டியை மீட் பண்ணிடுறாரு. ஆன்டி கிட்ட பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அங்க பாருங்கன்ற மாதிரி பொண்ணை காட்டுறாங்க. அவங்க பேரு ஜின்சி அப்படின்றது. ஒரு குழந்தை கூட தான் விளையாடிட்டு இருக்காங்க. செம்ம அழகா இருக்காங்க. இவருக்கு பார்த்தோன்னே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருது. ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கே சொல்லியும் அதை மீறி இவர் போனார்ல. அதனால கே லைட்டா கோச்சுக்கிறாரு. கோச்சுக்காத கே சாரின்ற மாதிரி இவருமே மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. கேக்கு இப்பயும் சில டவுட் இருக்கு. அந்த பொண்ணுக்கு 24 வயசு, செம்ம அழகா இருக்கான்னு வேற சொல்ற. அவ எதுக்காக 35 வயசுக்கு மேல ஆனா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு உடனே சம்மதிச்சா? ஏதோ லவ் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோக்கும் இப்ப லைட்டா டவுட் வருது. சரி நீங்களும் கூட வாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து போய் பாப்போன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பொண்ணை பார்க்கலான்னு வீட்டுக்கிட்ட வராங்க. பார்த்தா எல்லாருமே இவங்களுக்கு வாசல்லயே வரவேற்பெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வரதை பத்தி இவரோட பேரண்ட்ஸ் தகவலை கொடுத்திருப்பாங்க. அதனால தான் அந்த குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே வந்திருக்காங்க போல. ஹீரோவோட குடும்பத்துல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அந்த சின்ன பொண்ணுக்கு இப்பதான் ஜின்சி போட்டோவா காட்டுறாங்க. இவங்க தான் பொண்ணா, இவங்களை எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு கண்டிப்பா உன்னை பிடிச்சிருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் அந்த கே சொல்றாரு. பொண்ணு தனியா பேசணும்னு ஆசைப்படுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதுக்காக மேல வந்துடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, ஜின்சி உண்மையிலேயே நான் உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வீட்டுல சொல்லி நீ சம்மதிச்சியான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா வீட்டுல இருக்கவங்க வயசு அதிகம்ன்ற மாதிரி கொஞ்சம் தயங்குனாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் இவருக்கு தெரியுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல லைவ்ல பேசுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொன்னா பாத்தீங்களா. இவங்க கொஞ்சம் பெரிய விளாகரா இருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணு தெரியும்னு சொல்லியிருப்பா. அவங்க இருக்காங்கல்ல ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. மக்களே இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கவா வேணாமா? நீங்க தான் இந்த முடிவை எடுக்க போறீங்க. கல்யாணம் பண்ணிக்கவா வேணாமான்றத ஓட்டு மாதிரி நீங்க போடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் பாக்குறாங்கல்ல, அப்பா கட்சி ஆளுங்க கிட்ட சொல்லி எப்படியாவது ஓட்டு அதிகப்படுத்தணும்ன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா குடும்பத்துல இருக்க சின்ன பொண்ணு இருக்கால, இன்னைக்கு மாமா தான் மீம் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே பேசினது லைவ்ல வந்திருக்குல்ல, நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இவ்வளவு அதிகமா இருக்கு, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி முடிவு எடுத்தான்ற மாதிரி நிறைய பேர் இவரை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலி அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இப்படிதான் இவர் மனமாப்பிளையா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப பொண்ணை கூப்பிட்டா பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. மம்பட்டியான் சாங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் வராங்க. என்ன இவன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ற மாதிரி இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப ரெண்டு பேருமே ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு இவரை தூக்கிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. வெட்டிங் ஜம்ப்னு சொல்லுவாங்க, அதுதான் பண்ண போறன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு வேகமா ஓடி போய் பக்கத்துல இருக்க குளத்துல எகிரி குதிக்கிறாங்க. இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இந்த ஜின்சிக்கு அசிஸ்டன்ட்ங்க மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க. ட்ரெண்டிங்ல வரதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் பொண்ணு வீட்டுல நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல,
இவருமே ரூம்க்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் ரெக்கார்ட் பண்ணுவாளான்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல எல்லாம் ஆஃப்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நான் எங்கேயாவது வெளியே போனா மேக்கப் பண்றதுக்கே 10,000 ரூபாய் செலவாகுது. இதுக்கப்புறம் உங்க கடையிலேயே பண்ணிப்பேன். அதுதான் முக்கியமான காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் கல்யாணம் பண்ணாலா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப அவங்க குளிச்சுட்டு வரேன்னு போறாங்க. இவருமே சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி Dress போட்டாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான், எனக்கும் இந்த மாதிரி Dress போட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு இவரும் சொல்றாரு. இவர் ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறத பத்தி சொல்றாங்க. எடிட்டிங் ஒர்க்க பண்ணோம், சீக்கிரமா அப்லோட் பண்ணோம்னு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவன் நம்ம பக்கத்துல வராம அங்க வேலையை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் இல்லையான்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில முழிக்கும் போது இவருக்கு யாரோ குழந்தை கெட்ட போட்டுக்கிறது தெரியுது. இது எல்லாம் இந்த ஜின்சியோட வேலையா இருக்கும். ஜின்சி அம்மா கூட பயங்கரமா அட்டாச் ஆயிடுறா. அம்மாவோட சமையல் வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கா. நீங்க அடுத்து என்ன டிஷ் சமைக்கலாம்னு சொல்லுங்கன்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவா இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோயின் இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விட்டுருக்கிறது இப்பதான் ஹீரோக்கு தெரியுது. அச்சச்சோ லைவ்ல வேற பாத்துட்டாங்கன்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜின்சியோட கல்யாணத்துக்கு முன்னாடி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஆனா இப்ப சீக்கிரமா சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்லாம் ஏறிட்டு இருக்கு. ஜின்சி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப அப்பா ஹெவியா மேக்கப்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குப்பா இப்படி மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு பையன் கேக்குறாரு. இல்லடா மருமக எப்போ வந்து வீடியோ எடுப்பான்னு தெரியல, அதுக்காக தான் எப்பவுமே ப்ரிப்பரா இருக்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஹீரோவா வேலையை பார்க்கலான்ற மாதிரி கடைக்கு வந்துட்டு இருக்காரு. போற வர எல்லாருமே இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. என்ன விஷயம் கேக்க கிட்ட கேக்குறாரு. உன் ஒய்ஃப் போட்ட வீடியோவை நீ பார்க்கலையா? இதோ பாருன்ற மாதிரி அவருமே ஒரு வீடியோவை காட்டுறாரு. இவர் லுங்கி கட்டி படுத்துட்டு இருக்கும் போது ஒய்ஃபும் எந்திரிங்க எந்திரிங்கன்ற மாதிரி எழுப்புறாங்க. இவர் தூக்கத்துல இருக்கும் போது அந்த லுங்கி விலகி இருக்கும். இவரோட ஜட்டிலாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் லைவ்ல கவர் ஆகுது இல்ல, அதை வச்சு நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் போறவங்க வரவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இவருக்குமே இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவர் எங்க போனாலும் இவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்ன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இத சஃபியாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. பிரைவசின்றது இல்லாம இவர் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுது. பேசாம ரெண்டு பேருமே ஹனிமூன் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வாங்க, ரெண்டு பேருமே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஹனிமூனுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுறாரு. பார்த்தா பேரண்ட்ஸும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் எதுக்காக வராங்கன்னு யோசிக்கிறாரு. நான் தான் அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டேன், அங்க நிறைய வீடியோ எடுக்கிற பிளான்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஹனிமூன் மாதிரி போகாம ட்ரிப் மாதிரி போறாங்க. அந்த இடத்துல நிறைய விளாக்லாம் எடுத்து போடலாம்னு யோசிக்கிறாங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் இது ஜாலியா இருக்கு, ஆனா இவருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல ரீல்ஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற இவருமே டென்ஷனா வராது. இங்க வாங்கம்மான்னு கூப்பிட்டு பேசுறாரு. என்னம்மா நீங்களும் இப்படி மாறிட்டீங்கன்னு கேக்குறாரு. பின்ன என்னடா, நான் எவ்வளவு சமைச்சு போட்டிருக்கேன், என்னைக்காவது வீட்டுல யாராவது பாராட்டி இருக்கீங்க? ஆனா நான் சமைச்சது நல்லா இருக்குன்னு லண்டன்ல இருந்து ஆப்பிரிக்கால இருந்து எல்லாம் பாராட்டுறாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் மருமக கூட சேர்ந்து இன்னும் நிறைய பண்றதுக்கு பிளான் வச்சிருக்கேன்ற மாதிரி வேகமா பண்றதுக்கு போயிடுறாங்க. என்ன குடும்பத்துல எல்லாரையும் மாத்திட்டான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் இங்க போலாம் அங்க போலான்ற மாதிரி எங்கேயாவது கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதனால கடை பக்கமே இவரால சுத்தமா போக முடியல. இவர் எப்பவுமே நடுத்தம்பியை திட்டுவார்ல, அந்த மாதிரி திட்டுறாரு. இதை பாக்குற அவங்க இருக்காங்கல்ல ஒரு குளோபை எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீ ஏதாவது ஒரு நாட்டு மேல கைய வை, அந்த நாட்டுக்கு ஒன்னு அனுப்புறன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஒரு நாட்டு மேல கைய வைக்கிறாரு. இவங்களுக்கு தான் நிறைய ஏர்னிங்ஸ்லாம் வருது பாத்தீங்களா, அது மூலியமா அந்த நாட்டுக்கு இவர் அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. இவருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு வியூஸ் நிறைய போறதுனால நிறைய காசு கிடைக்குது. அது மூலியமா இவங்க நிறைய ஆடம்பரமா செலவு பண்றாங்க. அப்பப்ப எடிட்டிங் ஒர்க்குக்காக போயிடுறாங்க. இவர் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவருமே இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜின்சியும் தாத்தாவும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. தாத்தா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைக்குது. ஜின்சி கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. ஜின்சி நான் ஒன்னு சொல்லுவேன், ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு. ஃபீல் பண்ற மாதிரி முகத்தை வச்சிருக்காங்க. ஆனா சட்டுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா இறந்து போயிட்டாரா, இதை வச்சு என்னென்ன மாதிரிலாம் வீடியோ போடலாம்னு யோசிக்கிறாங்க. என்ன இவ இதை கூட வீடியோவா மாத்தலாம்னு யோசிக்கிறான்ற மாதிரி ஹீரோவா ஷாக் ஆகுறாரு. ஹீரோ அளவுக்கு யாருக்குமே டிசைன்லாம் பண்ண தெரியாது. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி சில விஷயங்களை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ போன் கால் கூட எடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு. இவங்களால சுத்தமா ரீச்சே பண்ண முடியல. அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. அந்த ஈவெண்ட்ல பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ட்ரெண்டிங்ல இவங்கள ஒருத்தங்க தாண்டிட்டாங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. இது என்ன ட்ரெண்டிங்ல ஒருத்தங்க தாண்டிட்டாங்களான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்க யாருன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாடுற பாட்டு நல்லா இருக்கு. ஹீரோவும் பாட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி பாடிட்டு இருக்காரு. நான் டென்ஷன்ல இருக்கேன், நீங்க பாட்டை பாடிட்டு இருக்கீங்களா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் பயங்கரமா இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பசிக்குதுன்னு சொல்றாங்க. சஃபியாவோட கடைக்கு கூட்டு போலான்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்போ கூட ஒய்ஃப் போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க.
போனுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சஃபியா விளையாட்டா கேக்குறாங்க. அதுக்கே இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் போனுக்கு ரெஸ்ட் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. ஹீரோவும் சமாதானம் பத்தி சாப்பிடறதுக்காக கூட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராங்க. மருமகளே இன்னைக்கு இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணலான்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இப்ப ரொம்ப முக்கியம் பாருங்கன்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு அவங்க போறாங்க. அம்மாவை கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நைட்டு முழுக்க வியூஸ் கம்மியா போகுது பாத்தீங்களா, அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி என்ன ஒருத்தி ட்ரெண்டிங்ல தாண்டுவா, என்னால இதை ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத, நம்ம பாத்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க ட்ரெண்டிங்ல டாப்புக்கு போனதுனால இவங்களோட சில ஆட் எல்லாம் அவங்களுக்கு போயிடும், அதாவது ப்ரொமோஷன்லாம் அவங்களுக்கு போயிடும். எனக்கு தந்த ப்ரொமோஷனை திடீர்னு வேற ஒருத்திக்கு எப்படி தருவாங்க, என்னால ஏத்துக்க முடியாது, லீகலா நீங்க கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுங்கன்ற மாதிரி லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு கால் வருது. அட்டன் பண்ணலான்னு பார்த்தா இவங்க விடவே மாட்டாங்க. இங்க கவனிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கடையில பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஆளுங்கெல்லாம் கேக்கேவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கல்யாண பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் வேற மாதிரி ட்ரெஸ் போயிருக்கு போல. கல்யாண நாள் தான் பொண்ணு சந்தோஷமா இருப்பா, அந்த நாளே என்னோட பொண்ணு சந்தோஷமா இல்ல, இதை நினைச்சு ஃபீல் பண்ணா நீங்களா என்னையா கடையை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்லலன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. உனக்கு 50 வாட்டிக்கு மேல கால் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி கூட காலை எடுக்கலன்ற மாதிரி கேக்கே சொல்றாரு. நம்ம மேலதான் தப்புன்றது ஹீரோக்கு புரியுது. உங்களை நம்பிதான் இங்க ஒரு 10 பேர் இருக்கும் முதலாளி, எங்களை மறந்துடாதீங்கன்ற மாதிரி எல்லாருமே சோகமா பேசிட்டு போறாங்க. இதை யோசிச்சுக்கிட்டே இவருமே பஸ்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் புதுசா ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு வருது. அதாவது அந்த சஃபியாவோட கடையை பத்தி மோசமா பேசி தான் போட்டிருக்காங்க. இந்த சின்சிக்கு 2 அசிஸ்டன்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க கிட்ட போன்ல பேசுறாங்க. ட்ரெண்டிங்ல திரும்பி நம்ம முதல்ல வரதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. எல்லாருமே நெகட்டிவா தான் ரொம்ப விரும்புறாங்க, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, அப்பதான் ட்ரெண்டிங்ல முதல்ல வர முடியும்னு பசங்க சொல்றாங்க. இவங்களுமே இந்த கடையை பத்தி தப்பா சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கடை சுத்த ஹைஜீனே இல்லாம இருக்குங்க, இங்கெல்லாம் எல்லாருமே எப்படி சாப்பிடுறாங்கன்னே எனக்கு தெரியல, இங்கெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும், இதுக்கப்புறம் நான்லாம் கண்டிப்பா அந்த ஹோட்டல் பக்கமே போக மாட்டேன்ற மாதிரிலாம் இவங்க அங்க பேச மாட்டாங்க. வாய்ஸ் ஓவர்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. இதை பாக்குற இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சஃபியான்ற அக்கா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி கொஞ்சம் விரக்தியா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, பாக்குறதுக்கு சுத்தம் இல்லாத மாதிரி கூட தெரியலாம், ஆனா நாங்க பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் செய்வோம், எல்லாரையும் நாங்க குடும்பமா தான் பார்த்தோம், ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சாருன்னு போட்டுலாம் பேசுறாங்கல்ல, விரக்தியில பேசுறாங்கன்றதை இவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி பேசணும்னு கோவமா வீட்டுக்கு வராரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்றாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. கேட்கிற இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்றாரு. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த அவங்க இருக்காங்கல்ல, மறைச்சு வச்சிருக்க கேமரா கிட்ட போயிடுறாங்க. இது எல்லாமே பிராங்க்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா பிராங்க் பண்றதுக்கு இதுதான் கிடைச்சதா, இந்த விஷயத்துல எப்படிமா பிராங்க் பண்ணன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இதுல என்ன இருக்குன்ற மாதிரி அவங்க கோவமா பேசுறாங்க. பேரண்ட்ஸ் கூட லைட்டா ஆர்குமெண்ட் வந்துருது. என்ன உங்க பேரண்ட்ஸ் ஓவரா பேசிட்டு இருக்காங்க, உங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு நான் மட்டும் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஜென்சி ஹீரோவை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணா ஹீரோவை கலாய்ப்பாங்கல்ல, அது மூலியமா சேனல் வளரும்னு பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இது தெரிஞ்சு ஹீரோவை இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப காலையில சமயம் இவங்க ஒரு வீடியோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, சஃபியா அக்காக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ஹோட்டல்ல ரெகுலரா சாப்பிடுற நிறைய பேரை சேர்த்துக்கிறாரு. நாங்களாம் ரெகுலரா அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறோம், நல்லா தான் இருக்கும், அந்த ஹோட்டல்ல ஏற்கனவே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இதை பாக்குற இவங்களுக்கு கோவம் வந்துருது. இப்ப நேரா இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஹஸ்பண்ட்னு எல்லாருக்குமே தெரியும், நீங்க இப்படி போட்டா எல்லாருமே என்ன எப்படி பார்ப்பாங்க, முதல்ல வீடியோவை டெலீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என் சேனல்ல தானே போட்டேன், நான் எதுக்கு டெலீட் பண்ணுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ரெண்டு பேருமே சண்டை போடுறத அம்மா பாக்குறாங்கல்ல, எந்த சண்டைனாலும் ரூம்குள்ள வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க சண்டையில நீங்க தலையிடாதீங்கன்ற மாதிரி அம்மாவையே இவங்க எதிர்த்து பேசுறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்களோட கோல்டு பட்டனை வெளியே கொண்டு வந்து உடைச்சிடுறாரு. இது என்னோட வீடு, பிடிக்கலனா இங்க இருக்க வேணான்ற மாதிரி சொல்றாரு. இதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு எதிராக நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதனால இவங்களுமே குடிச்சிட்டுலாம் இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த 2 பேர்கிட்ட கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்டே அந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணி போட்டுட்டார்ல, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ன்ற மாதிரி அந்த 2 பசங்க சொல்றாங்க. அதுக்கு சின்சி இருக்காங்கல்ல, நான் கடையில சுத்தம் இல்லைன்னு சொன்னேன், அந்த சுத்தம் இல்லாததுனால யாருக்காவது பிரச்சனை வரும்னு சொன்னேன், அந்த மாதிரி யாருக்காவது உண்மையிலேயே பிரச்சனை வந்தா நான் சொல்றதை எல்லாருமே நம்புவாங்கல்ல,
நம்மளே திட்டமிட்டு இந்த விஷயத்த பண்ணலாம், அங்க சாப்பிடுறவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணிட்டு இந்த ஊர்ல இல்லாம கிளம்பி போயிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மறுநாள் அங்க சாப்பிட்ட ஒரு பொண்ணுக்கு உடம்பு முடியாம போயிருது. அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஷில்பா அப்படின்றது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா. சின்சி சொன்னதை முன்னாடியே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சின்சி சைடு வந்துடுறாங்க. அந்த சஃபியா கண்டிப்பா ஹோட்டல்ல ஏதோ பண்றாங்க, சரியே கிடையாதுன்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. சின்சியை இவ்வளவு நேரம் திட்டாங்க பாத்தீங்களா, இப்ப எல்லாருமே இவங்களுக்கு பாசிட்டிவா கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த ஷில்பா இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. இது இறந்து போயிட்டாலான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவனுங்க ரெண்டு பேரை கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா கான்டாக்ட் பண்ண முடியல. அவனுங்க பண்ண வேலையில அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாலான்ற மாதிரி இந்த சின்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சஃபியா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சஃபியா தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி பொதுமக்கள் ஹோட்டல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. காலையில ஈரவும் நலம் விசாரிக்கிறதுக்காக வராது. ஹஸ்பண்டுமே அவன் நைட்ல இருந்து சாப்பிடவே இல்ல, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்தா அவங்க தூக்குல தொங்குறதுக்கு பிளான போட்டிருக்காங்க. நல்ல வேலையா ஹீரோ காப்பாத்திடுறாரு. இப்ப வேகமா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சஃபியா தூக்குல தொங்கி இருக்காங்களாம், இது கூட நடிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சோசியல் மீடியால எல்லாருமே அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேக்கே எப்படி நம்ம மக்கள் எப்படி மாறினாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என்னப்பா பண்றது, எல்லாருமே இப்ப இந்த மாதிரி மோசமா தான் மாறிட்டு இருக்காங்க, காலம் அப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் அவருமே விரக்தியா பேசிட்டு இருக்காரு. சின்சிக்குள்ள ஒரு கில்ட் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதனால இந்த அக்காவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி தனியா கூட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஷில்பான்னு ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணும் போதுதான் அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அதை பத்தி ஒரு மினிஸ்டர் தான் பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க. காரணம் அந்த பொண்ணுக்கு கோகுல்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்திருப்பான். அதனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. அதாவது இந்த அக்கா கூட ஸ்கூல் படிச்சுக்கிட்டே லவ் பண்றியான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் ஷில்பாவா இருப்பா. அந்த பொண்ணு தான் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்னால இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனான்னு எதுவுமே தெரியாம நீங்களே இஷ்டத்துக்கு நிறைய நியூஸை மாத்திட்டீங்க. ஃபுட் பாய்சன் உங்களுக்கு யார் சொன்னா, நீங்களா இந்த விஷயத்தை பரப்பி விட்டுட்டீங்க. ஒருத்தங்களை சூசைடுக்கும் அட்டெம்ப்ட் பண்ண வச்சிட்டீங்க. சூசைடு பண்ணதை கூட டிராமான்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களால இப்படிலாம் பேச முடியுது? தயவு செஞ்சு தெரிஞ்சதை மட்டும் பேசுங்க, உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி பேசுறதும் தப்பு தானே. சின்சி அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றதுக்காக ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறத பேரண்ட்ஸ் பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சஃபியா கண்முழிக்காம தான் இருக்காங்க. அவங்க கண்டிஷனை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்றாரு. சாரின்ற மாதிரிலாம் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே கண்முழிச்சிடுறாங்க. கண்முழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா போலீஸுங்க ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக வராங்க. ஹீரோவை போக சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவன் என்னோட தம்பி மாதிரி இருக்கட்டும்னு சொல்றாங்க. ஜின்சியை உள்ள வச்சிருக்கிறத மாமனாரால ஏத்துக்கவே முடியல. மாமனாரை ஏதாவது பண்ணி மருமகளை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அக்கா ஸ்டேட்மெண்ட் தராங்கல்ல, ஜின்சி இதுக்கு காரணம் இல்ல, அதனால ஜின்சியை விட்டுருங்கன்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. அவங்களே கேஸ் கொடுக்க விரும்பலன்றதுனால ஜின்சியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல வச்சு பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஜின்சி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டாரு. நம்ம பிரைவேட்டா பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில பிரைவசின்றதுக்கு இடமே கிடையாது. நேத்து தான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. அதுக்காக நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன், ஒரு மெசேஜும் அனுப்பியிருந்தேன். அதை கூட நீ பார்க்கல. அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட லவ் இருக்கு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே கார்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த வீடியோவை பார்க்கலான்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க இஷ்டத்துக்கு வீடியோலாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அப்ப ஹீரோவும் நடுவுல வீடியோலாம் எடுப்பாரு. ஆனா ஹீரோ பப்ளிக்ல போறதுக்காக வீடியோ எடுக்க மாட்டாரு. இவங்களுக்குள்ள நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் திரும்ப திரும்ப பாக்குறதுக்காக தான் எடுத்திருப்பாரு. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதை பாக்குற இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு லவ் பண்ணவரை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமேன்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ பெங்களூருக்கு போனோன்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஏற்பாடுலாம் பக்காவா முடிஞ்சிருது போல. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் போறேன்ற மாதிரி கேகே கிட்ட சொல்லிட்டு பஸ் ஏறதுக்காக போறாரு. இவரு புக் பண்ண சீட்டுக்கு பக்கத்துல ஜின்சி உட்காந்துருக்காங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஜின்சி இருக்காங்கல்ல, ஏற்கனவே கேகே கிட்ட பேசிதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. கேகேவா அவன் மாறிட்டாப்பா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவருமே திரும்பி இவங்களை ஏத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பஸ் டிராவல் நடக்க ஆரம்பிக்குது. ஜின்சிக்கு போன் கால் வருது. பிக் பாஸ்ல இருந்து தான் கால் பண்றாங்க. இந்த வாட்டி நீங்க வர மாதிரி இருக்கோம் மேடம், உங்க ஹஸ்பண்டையும் முடிஞ்சா கூட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களுமே இந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க.
எதுக்கு ஓகே சொன்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இவங்களுமே லாலேட்டனை பார்க்க போறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ இன்னும் மாறலியான்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. காமெடியாவே நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. என்னதான் இது காமெடி படமா இருந்தாலும் இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாங்க. ரொம்பவே டீடைலா பேசியிருப்பாங்க. நான் எக்ஸ்பிளனேஷன்ல எல்லாத்தையும் சொல்ல முடியல. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.